செய்திகள். மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிக்கான மாடுபிடி வீரர் மற்றும் காளைகளுக்கான ஆன்லைன் டோக்கன் முன்பதிவு நிறைவு பெற்றது. 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க 8000க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள், 10,000க்கும் மேற்பட்ட காளைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. நெல்லை சென்னை இடையிலான நெல்லை வந்தே பாரத் ரயில் கூடுதலாக 8 பெட்டிகள் இணைக்கப்பட்டு 16 பெட்டிகள் கொண்ட ரயிலாக வருகின்ற 11ஆம் தேதி முதல் இயக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. வருகின்ற ஜனவரி 11ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். HMPV வைரஸ் எதிரொலியாக உதகையில் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். டெல்லியில் 70 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையர் அறிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. UGC நெட் தேர்வுகளை வேறு தேதிக்கு மாற்றக்கோரி ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை கைவிடக் கோரி பொதுமக்கள் பேரணியாக சென்ற நிலையில் மதுரை திருச்சி இடையே தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி MLA EVKS இளங்கோவன் ஆகியோரின் மறைவிற்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற ஜனவரி 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.1 பதிவாகியுள்ளது. ஆளுநர் உரையில் கூறியிருப்பதாவது, நாட்டின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. HMPV வைரஸ் பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று ஒன்றிய அமைச்சர் JP நட்டா அவர்கள் விளக்கமளித்துள்ளார். சென்னையில் பொது போக்குவரத்தில் பயணம் செய்ய கொண்டுவரப்பட்ட சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா வருகின்ற ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களை கண்டித்து இன்று காலை 10 மணி அளவில் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகை விடுமுறையொட்டி அதிக கட்டணம் உள்ளிட்ட விதிமீறல்களில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகளை கண்காணிக்க 30 குழுக்களை அமைத்து போக்குவரத்து ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் 2 பேருக்கும், தமிழ்நாட்டில் 2 குழந்தைகளுக்கும், குஜராத்தில் 1 என நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 5 பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளது. HMPV தொற்றின் எதிரொலியின் காரணமாக கர்நாடகாவில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜ சுவாமி கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி வருகின்ற 13ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை விடப்படுவதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கிளிமூக்கு விசிறிவால் சேவல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட சேவல்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. HMPV வைரஸ் கட்டுப்படுத்தக்கூடியவை என்பதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட உள்ள உலகின் மிகப்பெரிய அணையால் இந்தியா மற்றும் வங்கதேசத்திற்கு பாதிப்பு இருக்காது என்று சீனா தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமிக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தீப்பெட்டிக்குள் அடங்கும் பட்டு வஸ்திரம் காணிக்கையாக வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ரயில் பாதைகளை மின்மயமாக்கும் பணிகள் ஏறக்குறைய 100% முடிவடைய உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோயம்பேடு மார்க்கெட் வளாகத்தில் வருகின்ற 9ஆம் தேதி நள்ளிரவு முதல் 16ஆம் தேதி வரை சிறப்பு சந்தை அமைத்து தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நடைபெற உள்ள அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டில் 10,701 பேர் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டதாக TNPSC ஆண்டறிக்கையை வெளியிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் உறைபனிக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அரசு தொடக்கப் பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆங்கில பாட ஆசிரியர்களுக்கு பயிற்சி முகாம் வருகின்ற ஜனவரி 16ஆம் தேதி முதல் பிப்ரவரி 14ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. மேலும் தமிழகத்தில் 6,36,00,000 வாக்காளர்கள் உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் உரையை வாசிக்காத ஆளுநர் RN ரவி அவர்களின் செயலுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறியது குறித்து விளக்கமளித்த எக்ஸ் தளத்தில் பதிவு சில நிமிடங்களில் நீக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தில்லியில் முதல் நமோ பாரத் விரைவு ரயில் சேவையை நேற்று தொடங்கி வைத்தார். மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் காளைகளுக்கு ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி செங்கல்பட்டு உட்பட 3 மாவட்டங்களில் 10ஆம் தேதி முதல் பலூன் திருவிழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தில் சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட சண்முகம் அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முதல் ஜன்பீட்டா தலைமுறை குழந்தை ஜனவரி 1ஆம் தேதி அன்று மிஸ்ரோமில் பிறந்தது. தமிழ்நாடு மருத்துவமனையில் காலியாக உள்ள 2553 மருத்துவர் பணியிடங்கள் இம்மாத இறுதிக்குள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் எல்லைகளை விரிவாக்கம் செய்து அரசாணை வெளியீடு தொடர்பாக பொதுமக்கள் தங்களது ஆட்சேபனைகளை 6 வாரங்களுக்குள் தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சாலைகளில் பள்ளம் தோண்ட விதிக்கப்பட்ட தடையை நீக்கி மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள வெங்கடேசன் அவர்கள் நலமாக உள்ளார் என்று சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு 100ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி பன்னாட்டு கருத்தரங்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். பழனி முருகன் சுவாமி கோவிலில் காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்தம் 296 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் மேலும் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் திருநாளன்று வழங்கப்பட உள்ள 2025ஆம் ஆண்டிற்கான விருதுகள் குறித்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சபரிமலையில் ஒரு சர்வதேச பசுமை விமான நிலையம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்வெளியில் தாவர விதையை முளைக்க வைத்து இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது. ஆவின் நிறுவனத்தின் ஐஸ்கிரீம் வகைகளை பொதுமக்கள் எளிதில் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கும் நிலையில் அவர் மீதான நிதி முறைகேடு வழக்கில் 10ஆம் தேதி தண்டனை விவரங்கள் வெளியிடப்படும் என்று நியூயார்க் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இன்று ஒரு சவரன் 57,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 99 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.